الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 11வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ் நாம் வணங்கிய வணக்கங்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களில் இதைவிட அதிகமாக இபாதத் செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் ராஅத், சூரத்துல் இப்ராஹீம், சூரத்துல் நஹல் போன்ற சூறாக்களை தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா ஓதும் பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த எல்லா நபிமார்களுக்கும் மனைவியரையும் பிள்ளைகளையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா நபிமார்களுக்கும் மனைவிகளையும் கொடுத்திருந்தோம், பிள்ளைகளையும் நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே சந்ததிகள், பிள்ளைகளை நாம் பெறுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது நம்முடைய திறமைகளால் அடையக்கூடியதல்ல. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை தருகிறான். அந்த சந்ததிகளை பெற்றவர்கள், அந்த பிள்ளைகள், அந்த சந்ததிகள் சாலிஹீன்களாக, நல்லோர்களாக அமைய வேண்டும். நம் பிள்ளைகள் சாலிஹீன்களாக, நல்லோர்களாக இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களுமே ஆசைப்படுவார்கள், ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவே குர்ஆனிலே நல்லோர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று பட்டியலை சொல்லும் பொழுது அதில் ஒரு துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள் இவர்களெல்லாம் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு நல்லோர்கள் துவா செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ கண்குளிர்ச்சியாக ஆக்குறதுன்னா என்ன? வெறுமன பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டும் கண்குளிர்ச்சி அல்ல. அந்த பிள்ளைகள் வசதி வாய்ப்போடு இருப்பது கண்குளிர்ச்சி அல்ல. பட்டம் பதவிகளோடு இருப்பது கண்குளிர்ச்சி அல்ல. நாம் பெற்ற இன்பங்களெல்லாம் அவர்களுக்கும் கொடுப்பது கண்குளிர்ச்சி அல்ல. இது எல்லாவற்றையும் விட அவர்கள் சாலிஹீன்களாக, நல்லோர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். சாலிஹீன்களாக இருக்கிற போதுதான் நம்மளுடைய கண்களெல்லாம் குளிர்ச்சியாகும், அவர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகும் என்பதுதான் உண்மை. பொதுவாகவே ஒரு மனிதர் 40 வயதை அடைந்தவுடன் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், நம்ம நல்ல இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகள் நல்ல இருக்கணுங்கிற சிந்தனை, அந்த ஆசை, அந்த தேட்டம் இயற்கையாகவே வந்துவிடும். வருவது மட்டுமல்ல, அவர்கள் ரப்பிடத்திலே அதிகமாக துவாவும் செய்வார்கள். அல்லாஹ்வே அந்த துவாவை சொல்லி காட்டுகிறான், வஅஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். என் பிள்ளைகளை சீர்படுத்தித்தாயா அல்லாஹ், எனக்கு பாக்கியங்களை தந்திருக்கிறாய், என் பிள்ளைகள் எனக்கு சந்ததிகளை தந்திருக்கிறாய், அவர்களை நல்லோர்களாக, சீர்திருத்தவாதியாக நீ எங்களுக்கு நீத்தா என்று 40 வயதை தாண்டிய ஒவ்வொருவர்களும் கேட்பார்கள் என்று அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்கிறான். இப்போ நம்ம பிள்ளைகள் சாலிஹீன்களாக வரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? 3 விஷயங்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாமே தேடி தேடி வாங்கி கொடுக்கிறோம், அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்யறோம். ஆனால் அவர்கள் நல்லோர்களாக ஆகணும், சாலிஹீன்களாக, நல்ல குணமுடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக அவர்கள் இருக்கணும்னு சொன்னால் முதலாவது பெற்றோர்களாகிய நாம்
அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் உன்னதமான மாதத்தை தந்திருக்கிறான், சிறப்பான நேரங்கள் இருக்கிறது. நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, துனியாவிலும் ஆகிரத்திலும் அவர்கள் மூலமாக நாம் பலனடைய, நம் மூலமாக அவர்கள் பலனடைய, இப்படி சிறந்த குழந்தைகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வினிடத்திலே நாம் துஆ செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. இன்று நம்ம எதையோ கேட்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கேட்கிறத நம்ம மறந்துடுறோம். நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான். நம்ம துஆ செய்கிற போது அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி நாம் நினைப்பதை போன்று மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயற்கையாகவே பிறவி குருடு, அவர்களுக்கு பார்வை கிடையாது. பிறவி குருடு பார்வை கிடையாதுன்னா என்ன, அவ்வளவுதான், கடைசி வரையிலும் அப்படிதான் இருக்கணும் தான் எல்லாமே நம்ம நினைப்போம். ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாய் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடினார், யா அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு நீ, என்னுடைய மகனுக்கு நீ பார்வையை கொடு, என் மகனுக்கு நீ பார்வையை கொடு என்று ரப்பிடத்திலே அந்த தாய் பிரார்த்தனை செய்ததின் பொருட்டு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்தான் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவங்க பிள்ளைகள் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வரணும் சொன்னா முதலாவது நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் துஆ செய்ததை குர்ஆனில கூட சொல்லி காட்டுறான். நபிமார்கள் தன் பிள்ளைகளுக்காக துஆ செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லவர்களாக வரணும்னு சொன்னா முதல்ல நம்ம நல்லவர்களாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். நம்ம நினைச்ச மாதிரி நடந்து கொண்டு தவறான வழிகளில் தவறான பழக்கங்களில் இருந்து கொண்டு என் பிள்ளைகளை நான் கம்பி மாதிரி வளர்ப்பேன், அப்படி வளர்ப்பேன், இப்படி வளர்ப்பேன்னு சொல்வது இருக்கு பாருங்க, அது எல்லாம் காணல் நீர். அந்த பிள்ளைகள் வழி தவறி போயிடுவாங்க. அவர்கள் வளர்ந்த பிறகு நம்மளுடைய மனதிற்கு பாரமாயிடுவாங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய நிம்மதிகள் தூரமாகிவிடும். சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலைகளில் அழக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நாம் சிறந்தவர்களாக இருக்கிற போது அவர்களும் அதுபோன்று நல்லவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நபிமார்களை சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக தூயவராக நல்லவராக இருந்தார். அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் சிறப்பானவராக வந்தார். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிக தூய சிறந்த மனிதராக இருந்தார். அவர்களுக்கு பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த நபியாக திகழ்ந்தார். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த நபி. அவர்களுக்கு பிறந்த மகன் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிக சாலிகானவர். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த பெண்மணி. அவர்களுக்கு பிறந்த ஈசா மிகச்சிறந்த மனிதராக திகழ்ந்தார். இப்படி பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கிற போது அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள். பெற்றோர்கள் தொழுகை இல்லை, மார்க்கம் இல்லை, ஹலால் ஹராம் பேண்டுதல் கிடையாது, அந்த மாதிரியான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு நம்ம பிள்ளைகள் சிறந்தவர்களாக வருவார்கள் சொன்னா ஒரு காலமும் அவர்கள் வரமாட்டார்கள். அப்படியே சில நேரங்கள் நல்ல விஷயங்கள் தெரிந்தாலும் அது தற்காலிகமே ஒழிய அது நிரந்தரம் அல்ல. அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ, அவர்கள் எப்படி இருப்பார்களோ, நம்மளுடைய வயதோ கடந்து விட்டது, ஏதோ அவர்களுக்கு கல்வியை நாம் கொடுத்து விட்டோம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டோம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் துர்ரியதன் ضعافன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ் வல்யகூலு கௌலன் சதீதா. பலகீனமான தன்னுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக கவலைப்படுபவர்களாக இருந்தால் நீங்கள் அச்சமுடையவர்களாக இருங்கள். நீங்கள் அழகான முறையில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட இந்த குணம் இருந்தால், நீங்கள் பயபக்தியாளர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்கிறான். குர்ஆனிலே ஒரு வரலாறு, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு பேர்களும் ஒரு பயணம் போகும் பொழுது
ஒரு கிராமம், ஒரு ஊருக்கு போறாங்க, சரியான பசி. அந்த மக்கள்கிட்ட உணவு கேட்குறாங்க, அவங்க உணவு கொடுக்கல. போயிட்டு இருக்கிற அந்த வழியில பார்த்தோம் சொன்னா ஒரு செவரு அப்படியே சரீர மாதிரி இருக்குது. ஒரு செவரு அப்படியே சாய்ந்து கீழே விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்போ ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த செவரு கீழே விழுற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், பசிக்குது உணவு கொடுங்க கேட்டால் யாரும் கொடுக்கல, இந்த செவரு இருந்தால் என்ன, விழுந்தா நமக்கு என்ன, நம்ம வழியை பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இல்லை இல்லை அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை என்ன செய்தாங்க, அந்த செவரை சரி பண்ணாங்க. அல்லாஹு தாலா அந்த சரித்திரங்களை சொல்லிட்டு வரும்போது ஒரு செய்தியை சொல்றான், ஒகான தஹ்தஹு கன்சுல்லஹுமா ஒகான அபூஹுமா சாலிஹா. அந்த செவருக்கு கீழே 2 சாலிஹான யத்தீமான பிள்ளைகளுடைய பொக்கிஷங்கள், அவங்களுடைய சொத்து அங்கே கீழே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சின்ன பிள்ளைங்க. இப்போ செவரு விழுந்துருச்சுன்னு சொன்னா அது வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 யத்தீமான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நல்லோர்களாக இருந்தார்கள். அப்போ நல்லோர்களாக பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். ஆக அன்பானவர்களே, முதலாவது நம்ம துவா செய்யணும், இரண்டாவது நம்ம நல்லவர்களாக மார்க்கத்தை பேணி ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ்வை பயந்து நல்ல குணத்தோடு நாம் வாழ்ந்து அவர்கள்ட்ட காட்டுகிற போது அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, சிறந்த கல்விமான்களாக எல்லா கல்விகளையும் அவர்கள் எப்படி அவர்கள்ட்ட திறமை இருக்குதுங்கிறத கண்டறியணும். என்ன திறமைகள், எதையுமே நிர்பந்தமாக உள்ள கொண்டு போகக்கூடாது. அவங்க எதன் பக்கம் ஆசைப்படுறாங்க, எதுல அவங்க இருந்தா அவங்க மேலும் முன்னேற்றத்திற்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து அதற்கு தக்க கல்விகளை அவர்களை போதித்து சிறந்த கல்விமான்கள் மட்டுமல்ல சிறந்த குணத்தோடு கல்விகளை அவர்களுக்கு போதிக்கணும். இன்று உலகத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க, குணங்களை தர்றதில்லை. அந்த குணங்கள் இல்லாததுனால அந்த கல்வி வெற்றி பெறதில்லை. அதன் மூலமாக பலன்கள் அவர் மட்டும்தான் அடைவார ஒழிய வேறு யாருமே அடைய முடியறதில்லை. அப்போ கல்வியை நாம் கொடுக்க வேண்டும், சிறந்த குணத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கிற போது அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், நல்லோர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய பல கோடி மக்கள் பலன் பெறுவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆட்சி செய்தார், சிறந்த ஆட்சி, நீதமான ஆட்சி செய்தார். அவர் வஃபாத் ஆகிற போது அவர்கள்ட்ட இருந்த சொத்து எவ்வளவுன்னு சொன்னா 8 திரகம் தான். அவங்கள்ட்ட இருந்த பிள்ளைகள் 11 பிள்ளைகள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. ஆனா அவங்க இறந்து போகும்பொழுது, ஆட்சியில இருந்து இறந்து போகும்பொழுது 8 திரகம் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நல்ல குணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள், நல்ல கல்விமான்களாக அவர்களை ஆக்கியிருந்தார்கள். அதே உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மச்சான் வலீதுங்கிறவர், அவரு மன்னராக இருந்தார். அவர் இறக்கிற போது கோடான கோடி சொத்து அவங்களோட பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போனார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் போகும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுத்துட்டு போனார், கல்வியோடு. சொத்தை ஒன்றும் கொடுக்கல. ஆனா வலீதுங்கிற மன்னர் அவர் என்ன செய்தாரு, உலகத்தை விட்டு போகும் பொழுது சொத்துக்களை கொடுத்துட்டு போனார், நிறைய சொத்து அள்ளி கொடுத்துட்டு போனாரு. குணத்தை அவர் கொடுக்கல. வரலாற்றில் எழுதுறாங்க, பிற்காலத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய 11 பிள்ளைகளும் பெரும் பெரும் பதவிகளில், அவர்கள் பெரும் பெரும் பதவிகளை பெற்று அவர்கள் சிறந்தவர்களாக மக்களுக்கு மத்தியில் திகழ்ந்தாங்க. அதே வலீதுனுடைய பிள்ளைகள் கண்ட இடங்களில் இருந்து அவர்கள் பிச்சை எடுத்தார்கள் அப்படின்னு வரலாற்றில் எழுதுறாங்க. காரணம் என்ன? சொத்துக்களை சேகரித்து கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், அது வளர்ச்சிக்கான வழிகள் என்ன, எதுவுமே சொல்லி கொடுக்கல. சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னமே ஒழிய அவர்களுக்கு தேவையான குணங்களை நாம் கற்றுக் கொடுக்காததினால் இவ்வளவு பெரிய பின்னடைவு. அன்பானவர்களே, பிள்ளைகளை நாம் அடைவது பெரிதல்ல, அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் முன்னேற்றத்திற்கான வழிகளை நாம் அல்லாஹ்வினிடத்திலே கேட்க வேண்டும் மட்டுமல்ல, அதற்கான வழிகளையும் நாம் காட்ட வேண்டும். ஏதோ சம்பாதித்தோம், வசதி வாய்ப்புகளோடு பிள்ளைகளுக்கு தேவையானதை நாம் கொடுத்தோம் என்பது மட்டும் நம் கடமை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அது போன்ற சிறந்த குணங்களை கற்றுத்தராத, பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தாத பெற்றோர்கள் நாளை மறுமையில் வருவார்கள்.
எந்த பிள்ளைகளுக்காக இவர் ஓடி ஓடி சம்பாதித்து சம்பாதித்து தேடி தேடி கொடுத்தாரோ அந்த பிள்ளைகள் ரப்பிடத்துல சொல்லுவாங்களாம், ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன ஸபீலா. ரப்பே, இவங்க தான் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களில் பெரிய ஆள் இவங்க தான், இவங்களை பார்த்து தான் நான் வாழ நான் ஆசைப்பட்டேன், இவங்களை முழுமையாக இவங்கள தான் பின்பற்றினேன். ஆனால் இவங்க எங்கள் நல்வழியே எங்களுக்கு கற்றுத்தரலை, நல்ல குணத்தையே சொல்லித்தரலை. அவங்க சொல்லி தந்திருந்தாங்கன்னா நாங்கள் சிறந்தவர்களாக இருந்திருப்போம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு சொல்லித்தராததுனால தான் இன்னைக்கு உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் குற்றவாளிகளாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் ஆதாப். எனக்கு 1 மடங்கு தண்டனை சொன்னால் 2 மடங்கு தண்டனை அவங்களுக்கு கொடு. யாருக்கு? யாருக்குங்க? பெற்றோர்களுக்கு. குழந்தைய பெற்றெடுத்து இரவுல தூங்காம கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளுடைய சாப்பிட்ற நேரத்தை எல்லாம் பிற்படுத்தி நம்மளுடைய சுகத்தை எல்லாம் விட்டு குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தையே வாழ்க்கையாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றோர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க? அந்த குழந்தைகள் சொல்லுவாங்களாம், 2 மடங்கு தண்டனை அவருக்கு நீ கொடு. யாருதான் இவர் ஒழுங்கா என்னை வளர்த்திருந்தா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றவாளி ஆயிருப்பேனா? இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன். ஃபஅல்லூன ஸபீலா ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் ஆதாப். 2 மடங்கு தண்டனையை கொடு, அவங்களை நீ சபிச்சு சாபமிடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்றான், அரினல்லதைனி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜஅல்ஹுமா தஹத அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். இந்த அளவுக்கு நாங்க வெளிகட்டு போனதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை கொண்டா என் காலு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன், அவங்க கேவலமானவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் உச்சகட்டமாக இந்த 2 வார்த்தைகளையும் சொல்றான்னு சொன்னா, அன்பானவர்களே, பிள்ளைகளை நாம் பெறுவது பெரிதல்ல, அவர்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் கவனம் கொண்டு நல்ல குணங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நாளை மறுமையில் 3 மனிதர்கள் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அதில் முதலாவது யாருன்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர்கள், பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்தஸ்து இழந்து நிற்கப்படுவார்கள், எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களை போன்று அதிகாரத்தை கையில் எடுத்து வாழக்கூடிய பெண்மணி. எல்லா அதிகாரமும் தங்கிட்ட இருக்கணும்ங்கிறத ஆண்களை தாண்டி பேசக்கூடிய பெண்மணி, ஆண்களை போன்று எல்லா இடங்களிலும் அதிகாரம் செலுத்தி வாழக்கூடிய பெண்மணி நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அது போன்று நிற்பாள். மூன்றாவது அத்யுஸ், தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய கல்வி எப்படி இருக்கிறது, எங்கே செல்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்ற எதுவுமே இல்லாம நீ நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், எங்க தங்குறாரு, எங்க போறாரு, எங்க வராரு, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், அவர்களையும் நாளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களிடம் பேசவும் மாட்டான்னா நம்ம முடிவு எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசினாதானே நாளை மறுமையில நமக்கு வெற்றியை யோசிக்கலாம். அவன் கிட்டையே போக முடியாது, அவன் பார்வையே நம்ம மீது படாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம். அல்லாஹு தஆலா அந்த நிலையில் இருந்து நம்மை காத்தருள்வானாக. அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். பெற்றோர்களில் சாலிஹானவர்கள், மனைவிமார்கள் சாலிஹானவர்கள், பிள்ளைகள் சாலிஹானவர்களாக நாம் வாழுகிற போது அதுன் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள். அந்த சொர்க்கத்தில் நுழைகிற போது மலக்குமார்கள் எல்லாம் வாசலில் நின்று சலாம் சலாம், உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் இன்று ஓதிய வசனத்திலே சூரத்துர் ராதிலே சொல்கிறான். அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அந்த அதுன் என்ற சொர்க்கத்தில் நாமும் நமது மனைவி நமது பிள்ளைகளோடு நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. மலக்குமார்களுடைய சோபனத்திற்கு தகுதி உடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நாம் பெற்ற குழந்தைகள் வாழும் காலமெல்லாம் நமக்கு கண்குளிர்ச்சியோடு வாழ்ந்து நாம் சென்ற பிறகும் அவர்கள் மூலமாக
நன்மைகள் வந்து சேருவதற்குண்டான நசீபை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. அந்த அளவிற்கு சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சதாவும் மனவேதனையும் மன கஷ்டமும் துன்பமும் நம்மளுடைய நிம்மதிகளெல்லாம் இழக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விட்டு அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அதனின் பொருட்டால் நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. மீதமுண்டான காலங்களில் இதைவிட அதிகமாக இபாதத் செய்வதற்கு, வணக்கம் செய்வதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை அடைந்து நம் முன்னோர்கள் சாலிஹீன்கள் எப்படி வெற்றி அடைந்தார்களோ அதுபோன்று அவர்களுடைய பாதையில் நாமும் சென்று வெற்றியடைந்து சொர்க்கவாதிகளாக அல்லாஹுவை சந்திப்பதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலா நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்